மரியாதையோட கூப்பிடுவாங்க. மரியாதையோட கூப்பிட்டுருக்காங்க. அத்தான் சுவாமி சரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆமா அத்தான் சுவாமி என்னங்க வாங்க போங்க. இப்போ உள்ள பெண்கள் எங்க என்ன அப்படின்னு அந்த காலத்துல கூப்பிட்டுருக்கா. ஆமா இப்போ எப்படி கூப்பிடுவா? எப்படி லூசு போய் மகனவன் பிள்ளை தானே அழுது தூக்க எவ்வளவு அழகா மரியாதை. ஆமா அவனை பெத்தவனுக்கு ஒரு ஏச்சு அவனை பெத்தவனுக்கு ஒரு ஏச்சு பையன் அவனை. ஆமா அவன் கொடுத்து வச்ச புண்ணியம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. வீட்டுக்காரு பேரை சொல்லி சரி கூப்பிட மாட்டா. ஆமா அந்த காலத்துல எப்படின்னு சொன்னா எப்படி ஆமா வீட்டுக்காரு பேரு மூக்கையான்னு இருக்கும். கடையில போய் முருங்கைக்காய் தானு கேட்க மாட்டான். அதுல 3 வருது இல்ல. ஆமா யோ சாம்பாருக்கு போடுற காய் இருக்குதே நீலக்காய் தாரமியான்னு கேட்க. நீலக்காய் ஆமா அவன் கொடுத்துருவாரு. ஆமா ஆமா சரி அப்ப வீட்டுக்காரன் பேரு மூக்கையாமா இருக்கும் உங்களுக்கு. ஏன் முன்னாடி எப்படி நீங்க சொன்னீங்களா ஏன் லூசு போய் போனா அப்படிதான் கூப்பிடுவா. அத செல்லமா கூப்பிடுவா. என்ன செய்யம்மா அந்த காலத்து பெண்கள் அப்படி இருக்காங்க. ஆமா அப்படி கூப்பிட்டாதானே இவனுக்கும் பிடிக்கி. ஏங்க வாங்க போங்கன்னா கூப்பிடாதீங்க. அது வயசுக்கு மூத்தவாளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால நீ சும்மா டா போட்டு கூப்பிடுங்க. அவன் முதல்ல லவ் பண்ணு போட்டு டாங்க 3ஆம் பக்கம் லூசுங்க 4ஆம் பக்கம் பைத்தியக்காரங்க. ஏழை செலவினாதான் பிரச்சனை இல்லை. ஏழை லூசு போய் செலவில்லாங்க. சரி அப்ப வீட்டுக்காரர் பேரு கருப்பசாமின்னு இருக்கும். சரி கடையில போய் கருப்பட்டி கொடுங்கன்னு கேட்க மாட்டான். கருப்பட்டி தாங்கன்னு கேட்க மாட்டான். ஏன்னா அதுல கருப்புன்னு வருதுல்ல. ஓ அம்மையா இனிப்பு கொடுங்கன்னு கேட்பாளா. இனிப்பு எப்படி 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 பனை வெல்லம் தாங்கன்னு கேட்பான். பனை வெல்லம் காபி போட்டு குடிக்கணும் போல இருக்கியா. பனை வெல்லம் தாங்கன்னு கேட்பான். ஆமா சரி ஒரு 2 காலையும் வடக்க கால் நீட்டி படுக்க மாட்டான். அழ பெண்டு சரி வடக்கு கால் நீட்டி படுக்க மாட்டான். வீட்டுக்காரர் எப்படி இருந்திருக்காம்மா. சரி அப்ப அத்தானை அழைத்து ஐயா பகவானே சரி நீங்க தினம் பூலோகத்துக்கு படி இழக்க போறீங்க. ஆமா இந்த பூலோகத்துக்கு படி இழக்க போறீங்களே சுவாமி. நானும் உங்க கூட படி இழக்க பார்க்க வரேன். ஆமா இன்று ஒரு நாள் இன்று ஒரு பொழுது மட்டும் நானும் உங்கள் கூட வருகிறேன் என்று சொல்லி பார்வதா தேவியானவள் கேட்கிறாள். ஆமா சரி பாரில் உள்ள படி இழப்பை பார்வதியால் பார்க்க வேணும். ஆமையா நாட்டில் உள்ள படி இழப்பை நான் நாயகியால் பார்க்க வேணும். இந்த உலகில் உள்ள படி இழப்பை உத்தமியால் நான் பார்க்க வேண்டுமே சுவாமி என்று பார்வதியானவ கேட்கிறா. அப்ப பகவான் என்ன சொல்லுகிறா? என்ன சொல்லுகிறா பாரும்மா. ஏ பார்வதி அடே அம்மா இந்த கைலாசத்துல ஒண்ணு சிவன் நான் இருக்கணும். இல்லன்னு சொன்னா சக்தி நீ இருக்கணும். ஆமா சக்திமய வேணும் இல்லன்னு சொன்னா சிவமய வேணும். ஆமா ஒண்ணு நீ இருக்கணும் இல்லன்னு சொன்னா நான் இருக்கணும். நம்ம 2 பேரும் இல்லன்னு சொன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? கைலாசமே இருளடைஞ்சு போயிடும். நான் சொல்லிருக்கேன் பாருங்க. என்ன சொல்ல ஆண்கள் இல்லாத வீடு அரை வீடு பெண்கள் இல்லாத வீடு குட்டிய சூரன்னு சொல்லிருக்கேன். என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? என்னப்பா? ஆமா நாங்க தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு 500 ரூபாய் சம்பளத்தோட வரும்போது ஆமா 2 நாள் நாங்க வேலைக்கு போலனாலும் 3ஆம் பக்கம் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த 50 ரூபாய் சம்பளத்துக்கு ஈடாகாது 500 ரூபாய் சம்பளத்துக்கு ஈடாகாது. என்னதான் இருந்து எங்க பாக்கெட்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்காது அந்த சம்பளம். ஆம்போ அம்மையா இந்த மாதிரி காலையாண்டு லீவுக்கு பிள்ளைய பத்திட்டு அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. இந்த மனுஷன் என்ன செய்வாரு? முடுத்தின சாரத்தை அதே இடத்துல அவுத்து போடுவாரு. பார்சலா வாங்கி தின்னுட்டு பீரலுக்களையும் பிரிச்சிக்கலையும் திணிப்பாரு. வீடு வீடா கட்டப்பீடி அடிச்சுட்டு போட்டிருப்பாரு. அங்கங்க புல் பாட்டலா கிடக்கும். வீடு தூத்து பறக்கவே மாட்டாரு. ஒரு விளக்கு பொருத்தி சாப்பாடுலாம் அப்படியே கிடக்கும். ஆமா மூதை வந்துடும். வீடு அப்படியே குப்பை குழி மாதிரி இருக்கும். இதுதான் ஆண்கள் இல்லாத வீடு அரை வீடு பெண்கள் இல்லாத வீடு குட்டிய சோறுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுல இருந்தான்னு சொன்னா நல்லா வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீட்டுல விளக்கு ஏத்தி வச்சு லட்சுமி திராட்சமா இருக்கும். பெண் இருந்தா தான் வீடு வீடா இருக்கும். அம்மா கேட்டீங்களோ இப்ப வேலை பார்க்கறதுல யாரு எப்படி என்ன வேலை கேட்டீங்களோ பெண்கள் அப்படி ஒரு வேலை. கோயிலுக்கு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறது பெண்கள் தான். பெண்கள் ஆமா அந்த மனுஷன் காலையிலே எழுந்து பாத்துறதுக்கே எங்க அம்மா இப்படி உட்காந்து பாக்க. சரி அந்த மனுஷன் ஜோப்போட எங்க அம்மா இப்படி உட்காந்து பாக்க. அந்த மனுஷன் துவைக்க எங்க அம்மா அப்படி உட்கார்ந்து பாக்க. அந்த மனுஷன் தூக்க இந்த அம்மா அப்படி உட்கார்ந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு வரணும்ல. எல்லா வேலையும் பார்த்துட்டு வரணும்ல. அதான் அம்மா இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல 9 மணிக்கே வந்திருப்பாவ. எல்லா வேலையும் பார்த்துட்டு வரதுனால நேரம் ஆயிடுச்சு. சரி பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படி சொல்லு. உன்னை பெத்த வயத்துல பிறண்டை கட்டி தான் அடிக்கணும். சரி அப்ப பகவான் சொல்லுகிறார். பகவான் என்ன சொல்லுகிறார்? ஏ பார்வதி தாயே பார்வதி கைலாசத்துல ஒண்ணு சக்தி நீ இருக்கணும் இல்லன்னா சிவன் நான் இருக்கணும். தாய் இல்லன்னு சொன்னா கைலாசமே இருளடைந்து போய்விடும். இந்த கைலாய மலையை இருளடைந்து கிடக்கும் அல்லவா? அப்ப பார்வதியானவள் பிடிவாதம் பிடிக்கிறார். நான் உங்க கூட பூலோகத்துக்கு வருவேன். என்ன வாதத்துக்கு மருந்து இருக்கு. சரி பிடிவாதத்துக்கு மருந்து இருக்காதா? பிடிவாதத்துக்கு மருந்துன்னு சொன்னா ஒண்ணு கேட்டதை வாங்கி கொடுக்கணும். ஆமா இல்லன்னு சொன்னா பச்சை மட்டையை காய வச்சு முதுகுல சலார் 2 பாடு. எந்த பொருள் வேணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் வேண்டாம்னு போயிருவா. ஆமாம்மா தாய் மட்டைக்கு தான் மடங்கும். நீங்க வேணுமா அடிச்சு பாருங்க. நீங்க உங்க வீட்டுக்காரியே
ஏற்கனவே 4 கிலோ எலும்பு 3 கிலோ சதையோட இருக்கா. ஆமா. நீங்க 2 பாடு போட்டேன்னா பிறகு சுருண்டுருவா. சரி நம்ம மட்டையெல்லாம் கொண்டு போனீங்களா? காத்துதான் இதெல்லாம். சரி அப்போ பகவான் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? ஏ பார்வதி, அடே அம்மா பார்வதி, பாடி பெண்ணே பார்வதி, ஏ பார்வதி வார்த்தை ஒன்றே பாடி பெண்ணே பார்வதி, பார்வதி பாடி பெண்ணே பார்வதி. அடே அம்மா பார்வதி, நான் பூலோகத்துல சரி அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி, ஆமா அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி, குருடு நொண்டி செப்பானி இருக்கவே இல்லாதவன் பணக்காரன் ஏழை, ஆமா இருக்கவே இல்லாதவன் ஏழை பணக்காரன் எல்லாரையும் படைத்திருக்க இந்த பூலோகத்துல. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். சரி நீ என் கூட அங்க வந்தேன்னு சொன்னா, வந்தேன்னு சொன்னா இவன் ஏன் கூணா இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் ஏன் ஊமையா இருக்கான், ஆமோ அமையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நீ இருப்பேன். பதில் கேட்டுக்கிட்டே இருப்ப. சரி நான் உனக்கு பதில சொல்லிடுவேன். ஆமா, என்னோட படியளப்ப மறந்துருவேன், படியளப்ப மறந்துடுவேன். சரி அதனால நீ கைலாசத்திலே இரு. அதனால ஆமா நீ கைலாசத்திலே இருமா. இல்லப்பா, சரி நான் உங்க கூட வருவேன் வருவேன், நானும் வருவேன் வருவேன், என்னோட வாயவே திறக்க மாட்டேன் பகவானே, நான் உங்க கூட வாரேன் என்று சரி பார்வதியானவள் சொன்ன போது, பார்வதியானவள் சொல்லும் போது, அப்போ பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார்களானால், எங்கே எங்கேயம்மா இருவேர்களும் வருகிறார்கள். கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலை பாலம் விட்டு, பாலம் பாலம் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா, ஏட்டு நாட்டு கடல விட்டு ஏக போக பல்லேனம்மா, கோசராச நாட்டு விட்டு பொய்வேறிய பல்லேனம்மா, அப்பா அங்கிருந்து போயன அங்கிருந்து போயனம்மா, அங்கே வருகிறாரே இருவேர்கள், அங்கிருந்து பயணமாயி, அம்மா அங்கிருந்து பயணமாயி வருகிறாரே இருவேர்களோ. அப்போ கைலாசம் கடந்து கைலாசம் தங்கடந்து ஆண்டவனாகிய சிவபெருமானும் ஆண்டவனாகிய சிவபெருமானும் அம்பிகை உமையவள் பார்வதா தேவி ஆமோ அமையா படியலக்க ரதத்துல ஏறி வராங்க. ஓ 2 பேரும் ஒற்றுமையா வராங்க. ஒற்றுமைனா அப்ப அவங்க பொண்டாட்டி புருஷனுமா வாழுதாங்களா இல்ல புருஷனும் பொண்டாட்டியுமா வாழுதாங்களா? எப்படி? புருஷனும் பொண்டாட்டியுமா எப்படி தெரியுமா? எப்படிப்பா? ஏடா ஒரு நாட்டு சோறு போடலாம் அப்படின்னு சொன்னா என்ன வாரங்க அப்படின்னு சொன்னா புருஷனும் பொண்டாட்டின்னு அர்த்தம். ஆமா ஏடா சம்பளத்தை கொடுல எங்கல போயிட்டு வர என்ன கொண்டு வரமா அப்படின்னு சொன்னா பொண்டாட்டி புருஷனுமா வாழதானே அர்த்தம். நம்ம வீட்டுல எப்படி வாழுது? 2000 தான் வாழுதா? சரியா போச்சுப்பா. சரி அடிச்சாலும் பட்டுக்கிடணும் வீச்சாலும் பட்டுக்கிடணும். சந்தோஷம். இப்படிதான் விட்டு கொடுத்து வாழணும். ரொம்ப போலதான் நானும் ஒரு பண்ணிட்டு சந்தோஷம். சரி அப்போ பகவானும் பார்வதியும் பகவானும் பார்வதா தேவியும் ரதத்தில் ஏறி வருகிறார்கள். 2 பேரும் ரதத்துல ஏறி வரும்போது அப்படி வருகிற போது என்னம்மா இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே என் தாயாரப்பட்ட முப்படாதி வாசலில பாடும் நாமளை பரிசளிக்க வேணுமே என்று பாடும் நம்மளை பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா? என்ன பாடும் நாமன்னு சொல்லிட்டீல? சரி குழந்தை குட்டிகளுக்கு மொட்டை போடையா வந்தியா? இல்லப்பா. இல்ல கோயில் கூட பார்க்க வந்தியா? இல்ல இல்ல. ஆமா நம்மள தென்காசி மாவட்டம் விகேபூர் தாலுகா சரி சீமை எங்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய கருவந்தாவல இருந்து ஆமா அகிலம் எங்கும் பேரையும் புகழும் பெற்று வர சரி பி சத்யா வெள்ளிசை குழுக்களை பாராட்டி சரி இந்த சிங்கார மேடையிலே அலங்கார பந்தலிலே நமக்கு பரிசளித்த செல்வச்சீமான் புண்ணியவான் யாரு? யாரம்மா? யார் தெரியுமா? யாரு? விக்ரமசிங்கபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து சமுதாயத்திற்கும் பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சார்பாக சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சார்பாக நமக்கு சன்மானம் அளித்தவர்கள். சந்தன மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு தெரியுதா? எங்க இருக்கு? மெயின் ரோட்ல இருக்கு. மெயின் ரோடு. ஆமா எடுத்து வச்சு பிறந்தாலும் ஆத்த வாசலுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். போனா ஞாபகம் இருக்கா? ஆமா அந்த பைபாஸ் ரோட்ல திறந்தோர வண்டி வந்துகிட்டே கேட்ட வரம் தருவாளே சந்தன மாரியம்மன். சந்தனமானுடைய ஆலியன் சார்பாக 500 ரூபாயை கொண்டு வந்து 500 லட்சமாகவே பரிசீலித்தார். 500 லட்சமாகவே பரிசீலித்துள்ளார் அல்லவா? ஆகையால் அவர்கள் குடும்பங்களும் கோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும்? எப்படி அம்மா வாழ வேண்டும்? வாழையடி வாழையாக வாழையாக வளர வேண்டும்.
சந்தன மாரியம்மனுடைய அருளை பெற்று என் தாயாகப்பட்ட சந்தன மாரியம்மனுடைய அருளை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வத்தையும் பெற்று சரி வாழ்க வளக என்று சொல்லி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். சரி அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில பகவானும் பார்வதியும் ரதத்தில் ஏறி வருகிறார்கள். ரதத்துல ஏறதாம ஜோடியா போறாங்க. ஆமா சந்தோஷம் ஜோடியா வராங்க. நிம்மதிமா. அப்ப வருகிற போது வரக்கூடிய வேலையில பார்வதா தேவி அங்கே ஒரு அதிசயத்தை கண்டுட்டான். நானும் ஒரு அதிசயத்தை பார்த்துட்டேன். என்ன அதிசயம்? யாருக்கு வருது? யாருக்கு? பால் குடம் கொண்டு வராங்க. பால் குடம் வருதுப்பா. ஆமா ஆமா அதிசயம். சரி அப்ப பார்வதியானவள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? வருங்க பகவானே ரதத்தை நிறுத்துங்கள். ரதத்தை நிறுத்துங்கள் சுவாமி. பார்வதி அம்மா பார்வதி உன்கிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிதான் கூட்டிட்டு வந்து படிச்சு சொன்னேன். சொன்னேன் இன்னர கட்சி எடுத்தர கட்சாலும் பெண் புத்தி பின் புத்தி. நான் சொன்ன சண்டைக்கு வந்துருவாங்க தாயி. சரி அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னா ஆமாம்மா பெண்ணா பிறந்தவா பின்னால வரக்கூடிய காரியத்தை முன்னாலே யோசித்து செய்வாள். பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னா நீங்க சொல்லத மாதிரி சொல்லலாம். ஆமா இன்னொன்னு எப்படி தெரியுமா சொல்லலாம்? எப்படி? என்னத்த சொன்னாலும் கேட்கவே மாட்டா. அப்படியே சொல்லிக்கிடலாம். அது நீ எப்படி சொல்லுவ? சரி ஆமா ஆமாம்மா. அப்ப பார்வதா தேவி ரதத்தை நிறுத்த சொல்லும் போது ரதத்தை நிறுத்த சொல்லும் போது அங்க என்ன அதிசயம் நடக்கிறது? என்னமா நடக்கிறது? ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கிறான். ஆமா அறியாத சிறுவன் சொன்னா தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன வேலை பார்க்கறான் தாயி? அதாவது என்ன சின்ன பிள்ளை சரி அவனோட ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்கும். ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்காது வழக்கமான விஷயம் தான். வழக்கம் தானே. சரி ஆனா அவன் மரத்து மேல ஏறி நின்னுக்கிட்டு முடிக்கொப்பில இருந்து அடிக்கொப்ப வெட்டுறான். அது யாமுன்னு கேட்கணும். என்ன முடிக்கொப்பில இருந்து அடிக்கொப்ப வெட்டலாம் தெரியுமா? சரி என்ன காரணம்? என்ன காரணம்? மேல நின்னு மரத்துல வெட்டும் போது கொப்பு உடைஞ்சு விழக்கு நேரம் ஆகும். அதே நீங்க இந்த பக்கம் நின்னுட்டு அந்த பக்கம் வெட்டுனீன்னு சொன்னா கொப்பு உடனே வெட்டு தாங்காம கீழே விழுந்துரும். கொப்பு விழுந்துரும். அதனாலதான் முடிக்கொப்புல நின்னு அடி கொப்ப வெட்டுதான் அடியருவாம. ஆமா சரி நம்ம கூட சேர்ந்து இழுக்க வேண்டாம். அவன் கஷ்டம் இருக்காருல்ல. சரி பால் கூட ஒரு பாட்டு போய் திருமலபுரம் தோரணமரம் இந்த பால் கூட பாட்டு பண்ணி ஆடிவாரா மாறி ஆடிவாரா பால் கடை எடுத்துக்கிட்டு ஆடிவாரா